Hi viewers, welcome back to our channel Tech History. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், AVR டிஜிகோல்ட் ஸ்கீம் எப்படி ஓப்பன் பண்ணுறது, AVR சொர்ணமகள் ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் AVR சொர்ணமகள் ஆப் இன்ஸ்டால் பண்ண என்ன பண்ணணும், ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு AVR ஸ்மார்ட் கோல்டுன்னு சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு AVRோட லோகோ போட்டு ஸ்மார்ட் கோல்ட் பை AVRனு வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு AVR ஸ்மார்ட் கோல்டு ஆப் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சில பேனர்ஸ் காட்டும். ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்து என்னென்ன பேனர் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் பாருங்கள், கோல்டு ப்ளஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ₹500 7.5% பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டின்னு வருது. அப்புறம் 3 சேவிங் ஸ்கீம் டீட்டெயில் காட்டியிருக்காங்க அவங்களோடது. உங்களோட கோல்டு ப்ளஸ் ஸ்கீமுக்கும் மற்ற கடையோட டிஜிகோல்டுக்குள்ள கம்பேரிசன் போட்டிருக்காங்க. இதில் என்ன நம்ம மெயினாக பார்க்கலான்னா, ப்ரீ க்ளோசர் பெனிஃபிட் இருக்குது. இதில் ப்ரீ க்ளோசர் பெனிஃபிட் 1% பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ரெஃபரன்யான ஆப்ஷன் இருக்குது. ஓகே, கெட் ஸ்டார்டட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு லாகின் பண்ணுறதுக்கு நம்மள்ட்ட அக்கௌண்ட் கிடையாது. அப்போ நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கணும். அப்போ டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரிஜிஸ்டர்னும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் கொடுத்து ஃபுல் நேம், இமெயில், மொபைல் நம்பர், பின்னு, கன்ஃபார்ம் பின்னு, ரெஃபரல் ஐடி எதுவும் இருந்ததுன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் கொடுத்தோன்னா உங்களுக்கு ஒரு OTP வரும். OTP ரிசீவ் ஆகிடுச்சு. வெரிஃபை OTP கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. இப்போது உங்களோட எம்பைனையும் எம்பின்னையும் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அத்தன்டிகேஷன் வேணுது. நீங்கள் வேணும்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை நோ கொடுத்துக்கோங்க. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். இதில் லைவ் கோல்ட் ரேட் காட்டுது. ஸோ செக் ரியல் டைம் கோல்ட் ப்ரைஸஸ் அப்டேட் டெய்லி டு மேக் ஸ்மார்ட்டர் பையிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் காட்டுது. அதை மேலே உள்ளது. இது நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் எதுக்குங்கிறது வேணால் நெக்ஸ்ட் கொடுத்து பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ளஸ், ஸ்வர்ணா 11, கோல்டன் 1 3 ஸ்கீம் காட்டுது. ஓகே, கோல்டு ப்ளஸ்ஸு 10 லெஸ் சேவ் மோர் 7.5% பெனிஃபிட் இஸ் அப்ளிகபிள் கொடுக்குது. ஜாயின் நவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஜாயின் நவ் கொடுத்தோன்னே என்ன வருது, மினிமம் 500 வருது. 11 months மெச்சூரிட்டி பீரியடு. ப்ராசஸ் டு ஜாயின் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸ் டு ரீடீம் கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஷோரூமில் போய்ட்டு தான் நம்ம ரீடீம் பண்ண முடியும். ஸ்கீம் பெனிஃபிட் என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 7.5% பெனிஃபிட்டு, 76லேருந்து 150 டேஸ்க்கு 5% பெனிஃபிட்டு, 151 to 225 டேஸ் பார்த்தீங்கன்னா 3% பெனிஃபிட்டு, 226 to 300 டே பார்த்தீங்கன்னா 1% பெனிஃபிட்டு, 301 to 330 டேஸ் பெனிஃபிட் எதுவும் கிடையாது. நம்ம ஜுவல்லரியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், கோல்டு காயினும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 1% ப்ரீ க்ளோசர் பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இப்போ FAQ இருக்குது, நீங்கள் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஜாயின் நவ் கொடுக்குறேன். இப்போ ஜாயின் நவ் கொடுத்தோம். நீங்கள் என்ன அப்டேட் பண்ணணும், அட்ரஸ் அப்டேட் பண்ணணும், நாமினி நேமு, நாமினி ரிலேஷன்ஷிப்பு, நாமினி மொபைல் நம்பரு, பேனு, ஆதார் ஆப்ஷனல் கொடுத்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. நம்மளுக்கு உள்ளே போனோன்னா பாருங்கள், நம்மளுக்கு லைவ் ரேட் காட்டுது. அப்புறம் ஸ்கேல் காட்டுறாங்க. 0 to 75 7.5%, 76 to 151 5%, 151 to 226 days 3%, 226 to 301 1%, 01 to 330 டேஸ் பெனிஃபிட் எதுவும் கிடையாது. நம்ம இந்த ஸ்கீமில் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ₹500 கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். அது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிற போனஸ் கேஷாக தான் கிடைக்கும், கோல்டு வெயிட்டாக கிடைக்காது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் 500க்கு பதில் 400 அப்படின்னு கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ப்ளீஸ் செலக்ட் அமௌண்ட் பிட்வீன் 500. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது மட்டும் மினிமம் ₹500 கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ட்ரான்சாக்ஷன் ₹100 கூட நீங்கள் பே பண்ணலாம் மினிமம். இப்போது நம்ம ₹500 கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வெயிட் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா 0.030 காட்டுது. 100 / 16,395 போட்டு பார்க்குறேன். 100 / 16,395 அப்போது 0.030 வருது. 0.030 வருது. யூ கெட் 537.50. பெனிஃபிட் பார்த்தோம்னா 37.50. பெனிஃபிட் சப்ஜெக்ட் டு ரிடெம்ஷன் ஆஃப்டர் டேட் ஆஃப் மெச்சூரிட்டின்னு ஒரு டிஸ்க்ளைமர் காட்டுறாங்க. ஸ்கீம் டைட்டில், இன்ட்ரடியூசர் கோடு, இது எதுவும் நீங்கள் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். நான் ஸ்கீம் டைட்டில் கொடுக்குறேன். AVR டிஜிகோல்ட் 1ன்னு கொடுத்துருக்கேன். இன்ட்ரடியூசர் கோடு எதுவும் எனக்கு இல்லை. டேட் ஆஃப் மெச்சூரிட்டி 26 December 2026 காட்டுறாங்க. ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். பே நவ் கொடுக்குறேன். பே நவ் கொடுத்து பே பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல். யுவர் பேமெண்ட் ஆஃப் ₹500 வாஸ் சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ ஃபார் யுவர் ட்ரான்சாக்ஷன். ட்ரான்சாக்ஷன் ஐடி வந்துருச்சு. டவுன்லோட் ரெசிப்ட் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ரெசிப்ட் இருக்குது, கோ டேஷ்போர்ட் இருக்குது. டவுன்லோட் ரெசிப்ட் கொடுக்குறேன். ரெசிப்ட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு பார்ப்போம். நேம் இருக்குது, பிளான் நேம் இருக்குது, குரூப் கோடு, அமௌண்ட்டு பெய்டு, அவ்வளோதான் இருக்குது. இதில் எவ்வளோ வெயிட்டு நம்மளுக்கு சேவ் ஆச்சு அந்த இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஸோ ஜஸ்ட் நம்ம பே பண்ண அமௌண்ட்டும் ஸ்கீம் நேமு நம்ம நேம் அது மட்டும்தான் இருக்குது. கோ டேஷ்போர்ட் கிளிக் பண்ணுறேன். நம்மளோட கண்ட்ரி செலக்ட் பண்ண சொல்லுது. இந்தியா கொடுத்துக்கிறேன். ஸ்டேட்டு தமிழ்நாடு, செங்கல்பட்டு, ஏரியா
கேளம்பாக்கம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணால் கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போய்ட்டு வந்து மை பிளான்ஸ் போங்க. அது வந்து செகண்ட் டேபு. மை பிளான்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்புக் நம்பர் காட்டுது, கொடுத்த நேம், நம்ம கொடுத்த ஸ்கீம் நேம் காட்டுது, டோட்டல் அமௌண்ட் பெய்டு 500 காட்டுது. ஸோ டோட்டல் கோல்டு சேவ்டு 0.030 வருது. ஸோ டேட் ஆஃப் ஜாயினிங், ஸோ டேட் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து சேவ்னோ கொடுத்துக்கோங்க. சேவ்னோ கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா என்ன காட்டுது, ஸ்கீம் நேம் காட்டுது, டோட்டல் அமௌண்ட் பெய்டு காட்டுது, ஆவரேஜ் ரேட் பெர் கிராம், சேவ்டு வெயிட் காட்டுது. வந்து பெனிஃபிட் அண்ட் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 38. ஸோ நம்மளுக்கு இது வந்து ருப்பீஸாக தான் நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. இந்த ஸ்கீமை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அன்னைக்குள்ள ரேட்டுக்குள்ளே வந்து வெயிட்டு தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ நான் திரும்ப பேனோ கொடுக்குறேன். இப்போ நான் என்னோட வந்து செகண்ட் பேமெண்ட் பண்ண போகிறேன். செகண்ட் பேமெண்ட்டுக்கு மினிமம் 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் பே பண்ணலாம். இப்போ நான் வந்து 19 கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ப்ளீஸ் செலக்ட் அமௌண்ட் பிட்வீன் 100. ஓகேவா? ஸோ மினிமம் 100 ருபீஸ் கொடுத்தா தான் உங்களால் பே பண்ண முடியும். 100 கொடுத்து நான் பே பண்ணிக்கிறேன். எனக்கு பேமெண்ட் முடிஞ்சிச்சு. எனக்கு கன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீன் வந்துருச்சு. ஓகே, கோ டு டேஷ்போர்டு கொடுக்குறேன். இவனை கிளிக் பண்ண அப்படின்னா என்னோடய ரீசெண்ட் ட்ரான்சாக்ஷன் 100 ருபீஸ் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். இதில் நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயிலோ கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸோ வரது இல்லைங்க. வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போம். ஹோமில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வேறு வந்து மந்த்லி ஸ்கீம்ஸோ ஒன் டைம் ஸ்கீமோ வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாதிரி பேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து மை பிளான்ஸ் போனீங்கன்னா உங்களோட ஸ்கீம் டீட்டெயில் காட்டும். அந்த மெனுவில் போனீங்க அப்படின்னா சேஞ்ச் லாங்குவேஜ் இருக்குது, ஸ்கீம் டீட்டெயில், ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, அபோட்டர்ஸு, ஷேரு, ரெஃபரன்ஸ் ஷேர் இருக்குது. ஸோ இதில் வந்து ரெஃபரண்ட் யான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸ் ஷேர் கொடுக்குறேன். இதில் கொடுத்தோம் அப்படின்னா நீங்கள் இந்த கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறவங்க மினிமம் வந்து 1000 ருபீஸ் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 100 ருபீஸ் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அந்த எஃப்ஏக்யூ இருக்குது, போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஸ்டோர் லொக்கேட்டர் இருக்குது, நீங்கள் வந்து நியர்பை ஸ்டோர் செக் பண்ணிக்கலாம். செலக்ட் இல்லை ப்ரொஃபைல் போனீங்கன்னா என்ன இருக்குது, வந்து மை ப்ரொஃபைலு, பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, ஐடென்டி வெரிஃபிகேஷன், நாமினி டீட்டெயில்ஸு, லாகின் வித் ஃபிங்கர் பிரிண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் எதுவும் வேணும் எனேபிள் டிசேபிள் பண்ணிக்கலாங்க. இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் நம்மளுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டு அமௌண்ட்டாக மட்டும்தான் நம்மளுக்கு அக்யூமுலேட் ஆகுது. நம்மளுக்கு போனஸ் வந்து கோல்டு வெயிட்டாக அக்யூமுலேட் ஆகிறது இல்லை. நம்ம ஸ்கீம் க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ அந்த பெனிஃபிட் மொத்தமாக ஆட் ஆகிருக்கும் அதுக்கு அன்னைக்கு ரேட்டுக்கு தான் நம்ம ரீடிங் பண்ணிக்க முடியும். இது இந்த ஸ்கீமோட ஒரு வந்து ட்ராபேக் மாதிரி தெரியுது. இன்கேஸ் கோல்டு ரேட் குறைஞ்சதுன்னா இது மேபி ப்ராஃபிட்டாக இருக்கும். பட் கோல்டு ரேட் அதிகமாக இருந்ததுன்னா இந்த போனஸ் அவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்லாக நம்மளுக்கு இருக்காது. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஏவிஆர் ஸ்வர்ணமகள் டிஜிகோல்ட் ப்ளஸ் சேவிங் ஸ்கீம் பற்றி போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் போகிற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.